நல்லா இருந்துச்சு படம். சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லாருமே நல்லா காமெடியா அங்கங்க காமெடி ஹீரோயின்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பனைமரத்தை பத்தி முக்கியமா சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம நாட்டுக்கு பனைமரம் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஹீரோ ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் கூட நல்லாவே இருந்துச்சு. அங்கங்க ரொமான்ஸ்க்கு பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. கஞ்சா கருப்பண்ணை பற்றி அப்புறம் அண்ணாச்சி அண்ணி பற்றி சொல்ல வேண்டாம், நல்லாவே பண்ணியிருந்தாங்க. 2 பேரோட காம்பினேஷன் நல்லாவே இருந்துச்சு. கருப்பட்டி முக்கியமாக பனைமரத்துலேருந்து கருப்பட்டி எப்படி கலப்படம் இல்லாமல் பண்ணணும் எது முக்கியம் அப்படின்னு சொன்னது நல்லா சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பனைமரத்தை பற்றி பேசுகிறாங்க. பனைமரம் வந்து யாருக்கும் தெரியறதில்ல என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸ்லாம் அந்த படத்தை மூலயமா வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறாங்க. 90s கிட்ஸ்க்குலாம் வந்து தெரியும், 2K கிட்ஸ்க்குலாம் யாருக்குமே பனைமரத்தை பற்றி தெரியாது. இப்போ கருப்பட்டி காப்பி அதெல்லாம் வந்து நிறைய கடையில் விற்கிறாங்க, அதெல்லாம் டேஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது எப்படி வருதுன்னு தெரியல, தயாரிப்பு எப்படி இருக்குன்னு தெரியல, மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த படம் பார்க்குறதால எல்லாமே தெரியும். உடங்குடி தான் வந்து கருப்பட்டி ரொம்ப பேர் போன ஊர், அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கலாம், எல்லாரும் பார்க்குறதால தெரியும். 2K கிட்ஸ்க்குலாம் எல்லாம் தெரியப்படுத்து. காமெடி இருக்குது. இமான் அண்ணாச்சிலாம் இருக்காங்க, நல்லா காமெடி சீன்ஸ்லாம் இருக்குது. கஞ்சா கருப்புலாம் இருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது படம். பனை வந்து பனைமரத்தோட பெனிஃபிட்ஸ் இருந்தது. அதே ஒருத்தவங்களே வந்து ரொம்ப டாமினேட் பண்ணாத மாதிரி அது வந்து ஈக்குவலாக நல்ல முறையில் கிடைக்கணும் எல்லாருக்குமே, அதுதான் சொல்கிறாங்க. இல்லை அந்த மாதிரிலாம் பனைமரத்தில் சொல்லுவேன். எல்லாருமே பார்க்கலாம். பனைமரம் பற்றி தெரியவே தெரியாது நிறைய பேருக்கு. இப்போ சிட்டியில் இருக்கனால கிராமத்தில் இந்த மாதிரி தான் பனைமரத்துலேருந்து எல்லாமே எடுக்கிறாங்கன்றதெல்லாம் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது நிறைய பேர் வந்து மண்டவெல்லாம் பனங்கருப்பட்டி எல்லாம் ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தெரியும். அது நல்லா தான் இருந்துச்சு. ஹீரோயின் நல்லா இருந்தாங்க, நல்லா பண்ணுறாங்க. காமெடி நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் எண்டிங் நடுவில் ஃபுல்லாகவே கொஞ்சம் வந்தது. ஓகே தான், ஃபுல்லாகவே படம் பார்க்கவும் நல்லா இருக்குது. பனைமரத்தை சேவ் பண்ணணுன்றது கொஞ்சம் அதில் சொல்ல வராங்க. இருக்கிற பனைமரத்தையாவது காப்பாற்றியாச்சுன்னா ஓகே தான், சேவ் பண்ணலாம். ஏன்னா முன்னாடிலாம் பனைமரம் கடலோரம் சைடு வச்சுருந்தாங்கன்னா அங்கே வந்து இந்த சுனாமி அதெல்லாம் வந்து பனைமரம் தடுக்கும். இப்போ அதெல்லாம் அழிச்சிட்டே வர்றதுனால அதெல்லாம் வேணுன்றது அதில் வந்து தெரியுது. அதனால கொஞ்சம் அதெல்லாம் வளர்க்கணும்னு நினைக்கலாம். அந்த மாதிரி படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. பனைமரத்தை பாதுகாக்கணும் மெயினாக, அதுதான் அவங்க கண்டென்ட். நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே புரியும் இந்த படம் பார்த்தா. பனைமரத்துலேருந்து வர்ற பொருள் என்னென்ன பொருள்னு அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். பனைமர தொழிலில் ஈடுபட்டிருக்க ஒருத்தன் வந்து சென்னையில் கடை வச்சுருக்கான். கடை வச்சுட்டு தோத்துட்டு மறுபடியும் போய் அந்த 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 பதனிங்கிறது ஒரு 6 மாதம் தான் வரும். இந்த 6 மாதம் போய் தன்னுடைய சொந்த பனையில் அந்த பதநீர் இறக்கி அந்த கருப்பட்டி செய்கிற வியாபாரம் செய்கிறான். அவனை அந்த ஊரில் உள்ள ஒரு ஐயர் பொண்ணு, கோயில் ஐயர் பொண்ணு காதலிக்கிறான். இது ஒரு கலப்பு காதல் திருமண கதை ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ட்ராக்கில். இன்னொரு ட்ராக்கில் என்னென்னா அந்த ராஜேந்திரன் இவர் வந்து ஆரம்பத்தில் ஒரு பெரிய பணக்காரி கல்யாணம் பண்ணியிருப்பார். அப்புறம் பொம்பளை சகவாசம்லாம் இவருக்கு உண்டு. அப்புறம் அந்த ஊரில் உள்ள எல்லாரையும் அந்த பனைய லீஸுக்கு வாங்கி வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பார். அதில் வந்து இந்த ஒரு குடும்பம் மட்டும், அதாவது கதாநாயகன் குடும்பம் மட்டும் அந்த தனக்கு சொந்தமான பனைமரத்தை கொடுக்க மாட்டாங்க. அந்த பனைமரத்தை எப்படியாவது வாங்கிடணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அதேமாதிரி ராஜேந்திரனுக்கு ஒரு என்னென்னா தன்னுடைய சாதி பொண்ணு இன்னொருத்தன்ட்ட சோட போயிடக்கூடாது, அதேமாதிரி தன்னுடைய சாதி பையன் இன்னொரு பொண்ணை காதலிக்கக்கூடாதுங்கிற வெறி. ஒரே சமயம் ஒரே கல்ல 2 மாங்கங்கிற மாதிரி இந்த படத்தில் அந்த சாதி பிரச்சனைகளும் இருக்குது, கலப்பு திருமணமும் இருக்குது. அதே மாதிரி பனைமர தொழிலுடைய நேர்மையான ஒரு விஷயமும் இருக்குது. பனை திரைப்படம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக பனை ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு நல்ல ரிலீஸ், ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஆனால் நிறைய எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட்டை வச்சு நல்ல கண்டென்ட் எடுத்திருக்காங்க. இந்த டஃப்பான டைமில் நிறைய தேட்டர்ஸ் கூட சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஆல்மோஸ்ட் சென்னை, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. தொடர்ந்து அந்த சப்போர்ட்டுக்கு நன்றி. தயாரிப்பாளர் ராஜேந்திரன் சாருக்கும், பரிந்துரை செய்த சங்கர் சார், விஜயன் சார் அண்ட் ஜெயக்குமார் சார் எல்லாம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. பனை கண்டிப்பாக ஒரு நல்ல மெசேஜையும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.